Good morning, students. In this class we will be moving on for unit 2 financial markets 1 capital market. Okay, so first we will see what do you mean by capital market. Just we'll move on for the introduction part. So the term capital market refers to the facilities and institutional arrangements through which long term funds, நம்ம already பார்த்த மாதிரி capital market money market அப்படின்னா short term, that is more or less ஒரு 1 year அந்த மாதிரி நம்ம வந்து டீல் பண்ணுறது. இதே கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம லாங் டேர்ம் இது வந்து ஃபண்ட்ஸ் வந்து டீல் பண்ணுறது. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட், த டேர்ம் கேபிட்டல் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் த்ரூ விச் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் போத் டெப்ட் அண்ட் ஈக்விட்டிஸ் ஆர் அதாவது டெப்ட் ஈக்விட்டி ரெண்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க, தட் இஸ் இட் வில் பி ரேஸ்டு. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதாவது கம்யூனிட்டியில் வந்து சேவிங்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி ஒரு கமர்ஷியல் என்டர்பிரைஸ்க்கும் சரி அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்வயர் ஆகிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேனலாக இது பண்ணுறது வந்து கேபிட்டல் மார்க்கெட்டாக. ஸோ இட் டிரெக்ட்ஸ் தீஸ் சேவிங்ஸ் இன்டு தேர் மோஸ்ட், அந்த சேவிங்ஸை வந்து இதில் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ த்ரூ தட் நம்ம பார்த்த மாதிரியே இட் வில் லீட் டு தி டெவலப்மெண்ட் அண்ட் growth and development of the economy. ஸோ the capital market consists of என்னென்ன இருக்குது கேபிட்டல் மார்க்கெட்னு பார்க்குறோம். ஸோ இல்லை யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாருமே வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அண்ட் ஐடியல் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஒன் வேர் ஃபினான்ஸ் இஸ் அவைலபிள் அட் ரீசனபிள் காஸ்ட், தேவையான ஃபினான்ஸ் அதே சமயம் காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். த ப்ராசஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ வெல் ஃபங்க்ஷனிங் கேபிட்டல் மார்க்கெட். அதாவது நம்மளுடைய எக்கானமி டெவலப் ஆகுது அப்படின்னா அதில் எது மூலிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் வந்துட்டு இட் வில் மூவ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் எக்கானமி. ஸோ ஜென்ரலாக கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் லாங் டேர்ம் இது வந்து ஃபண்ட்ஸ் வந்து டீல் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சரி இல்லை அவங்களுடைய ப்ரொடக்டிவ் பர்பஸ் கமர்ஷியல் என்டர்பிரைஸ் யாருக்காக இருந்தாலும் ஃபண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் provide funds. Okay, and also they can use those funds for their productive purposes. Next we'll move on for meaning and definition. இப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் அ மார்க்கெட் பட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எங்கேஜ் இன் ட்ரேட் ஆஃப் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ். என்னென்ன வந்து அங்கே ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு இதெல்லாம் தான். ஸோ இந்த பையிங் செல்லிங் எல்லாமே வந்து யார் இட் இஸ் அண்டர்டேக்கன் பை பார்ட்டிசிபென்ட்ஸ், அதில் இண்டிவிஜுவலாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டிடியூஷன் யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் தி வில் இன்வால்வ். கேபிட்டல் மார்க்கெட் ஃபார்ம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கோர் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அதாவது நம்ம கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு இட் போஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, ஸோ கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறத இங்கே வந்து ஒரு ஃபினான்ஷியல் பாண்ட்ஸு ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு பிளேஸ். ஓகே, so capital market can be defined as a market for borrowing and lending. borrowing பண்ணலாம், நம்மளும் கொடுக்கலாம் for a long term capital funds required by business enterprise. அங்கே அந்த ஒரு business enterprise வந்து they can borrow and also they can lend. Okay, capital market offers an ideal source of external finance. ஸோ ஒரு நல்ல ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அவங்கள விட்டு வெளியில் போய் அவங்க தேடணும் அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் மார்க்கெட். இட் ரெஃபர்ஸ் டு த all facilities and the institutional arrangements for borrowing and lending. அதாவது borrow பண்ணலாம், lend பண்ணலாம் நம்ம சொன்ன மாதிரியே. and also it is dealt with medium term long term ரெண்டு ஃபண்ட்ஸுமே அங்கே இருக்கா. like any market, the capital market is also composed of those who demand funds. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்னால் யார் ஃபண்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க வேணும்னு சொல்கிறாங்களோ borrow பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அங்கே வந்து another person will supply, that is they are the lenders. யாருக்கு சர்ப்ளஸாக இருக்கோ அவங்க அங்கே சப்ளை பண்ணுவாங்க, அவங்க தான் lenders. யாருக்கு தேவை இருக்கோ டெஃபிசிட்டாக இருக்கோ அவங்க அங்கே போய் வாங்குவாங்க, they are called as borrowers. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த பிக்சரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் நமக்கு தெரியும், இட் இஸ் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு அருண் கேட்டா கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது மே பி டிஃபைன்ட் அஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் வித் எஸ்டாப்ளிஷ்டு லிங்க்ஸ் பிட்வீன் த டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின்ஸ். அதாவது நம்ம கெயின் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நம்ம ரெக்வயர் பண்ணலாம், அதில் வந்து டிமாண்டும் இருக்கணும், அந்த இடத்துல சப்ளையும் இருக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தட் இஸ் டிமாண்ட்னா யாருக்கு இல்லையோ அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து they will supply. Okay,
Next we'll move on for characteristics of capital market. Okay, so following are the nature or characteristic of a capital market. First one, securities market. So securities market அப்படின்னு பார்த்தோன்னா the dealings in a capital market are done through the securities. அங்கே dealings எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா securities like shares, debentures, bonds இதெல்லாம் தான் the capital market. அதனால் வந்து capital market நம்ம இன்னொரு நேம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா securities market. ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா the price of the securities வந்து அங்கே வந்து it is determined on the basis of எப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை கண்டிஷன் இருக்கும் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த செக்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா தெர் மெனி பிளேயர்ஸ் இந்த கேபிட்டல் மார்க்கெட். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து தே மே பி இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம் ஆர் தே மே பி கார்ப்பரேட் செக்டர்ஸ் ஆர் கவர்மெண்ட் பேங்க்ஸ் இல்லைனா சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபண்ட்ஸ் ரெக்வயராக இருக்குது அப்படின்னு சொன்னால் தே கேன் பார்ட்டிசிபேட். லொக்கேஷன் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நாட் கன்ஃபைன் டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து எங்கே நடக்கும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் நடக்கும். இட் ஹேஸ் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் ஓவரால் எக்கானமி வெரவா சப்ளையர்ஸ் அண்ட் யூசர்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெட் டுகெதர். யாருக்கு சப்ளையரோ கேபிட்டல் சப்ளை பண்ணுறவங்க யூசர்ஸ் யார் யாருக்கு தேவையோ அவங்களாம் தே வில் கெட் டுகெதர் அண்ட் டூ த பிஸ்னஸ். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் இந்த டீலிங்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். Market for financial assets. Capital market provides a transaction platform for long-term financial assets. இது வந்து மெயினாக வந்து இட் வில் ப்ரொவைட் a platform for long term. நம்ம முன்னே பார்த்த மாதிரி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து they will deal with the long term financial assets. So these are all the characteristic features of a capital market. Next we'll move on for the kinds of capital market. ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் டிவைடட் இன்டு டூ. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். இதில் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்த்தோம் ஃபார் நியூ இஷ்யூஸ், புதுசாக உள்ள வரவங்க செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் நியூ இஷ்யூ மார்க்கெட். நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம் நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ த பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா தே வில் டீல் வித் த ஃபர்ஸ்ட் டைம் செக்யூரிட்டிஸ் வந்து ஃபார் த பப்ளிக்கு ஃபர்ஸ்ட் டைம் தே வில் டீல் வித் த செக்யூரிட்டிஸ். ஸோ தஸ் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறப்போ தெர் ஆர் 3 ways by which a company ஒரு கம்பெனி வந்து எப்படி கேபிட்டல் ரேஸ் பண்ணலாம். புதுசாக உள்ளுக்கு ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வராங்க, ஃபர்ஸ்ட் டைம் வராங்க அப்படிங்கிறப்போ ஒரு கம்பெனி ஹவு கேன் தே மே ரேஸ் தேர் கேபிட்டல். பிரைமரி மார்க்கெட்டில் எப்படி ரேஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் இஷ்யூ. த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ரேசிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தே வில் இஷ்யூ த்ரூ த சேல் ஆஃப் திங்ஸ். அதெல்லாம் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் இஷ்யூ, சேல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். பப்ளிக்கு ஃபர்ஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ் இதெல்லாம், அதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் ஒன் இஸ் ரைட்ஸ் இஷ்யூ. செகண்ட் வந்து ரைட்ஸ் இஷ்யூ. வென் அன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி வாண்ட் டு ரைஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இப்போ இருக்கிற கம்பெனி அவங்க இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் ரேஸ் பண்ணணும். அப்போ வந்து செக்யூரிட்டிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபர் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன் அ ப்ரீ எம்ப்டிவ் பேசிஸ். அதாவது ரைட் இஷ்யூ அப்படின்னா இப்போ புதுசாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இட் வில் பி ஆஃபர்ட் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க அந்த கம்பெனி. ஸோ தட் இஸ் ரைட்ஸ் இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா placement is a way of selling securities privately to small group of investors க்கு மட்டும் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ். தட் இஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். செகண்டரி மார்க்கெட் நமக்கே தெரியும், நம்ம இப்போ பார்த்தது பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்டில் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க கேபிட்டல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டரி மார்க்கெட் அப்படின்னாவே என்னது ஓல்டு செக்யூரிட்டிஸ், ஆல்ரெடி லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரீவியஸாக இஷ்யூ பண்ணதை இதுங்க வந்து ட்ரேட் செகண்ட் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஃபாலோ த ஒரிஜினல் இஷ்யூ இன் த பிரைமரி மார்க்கெட். இட் கவர்ஸ் போத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் பார்த்தோம் இல்லையா, ஆன் த ஸ்பாட் அந்த டைப் ஆஃப் தட் இஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில். ஸோ தட்ஸ் த திங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஹாஸ் அ க்ரூஷியல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். மெயினாக கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது கேபிட்டல் ஃபார்மேஷன் ஃபார் ஸ்பீடி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா கண்டிப்பாக கேபிட்டல் ஒரு எக்கனாமி நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன் பிலோ. ஸோ எக்கானமியோட டெவலப்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து கேபிட்டல் மார்க்கெட் வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் we will see. So first one is savings and capital formation. So savings and capital formation அப்படின்னா in a capital market various types of securities. இப்போ நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபர்ஸ்ட் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் என்னென்னு பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேவிங்ஸ் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். இன் கேபிட்டல் மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து ஹெல்ப்ஸ் டு மொபிலைஸ் சேவிங்ஸ் ஹேபிட் வந்து நமக்கு வந்து
மொபிலைஸ் நமக்கு வந்து இட் இஸ் கிவிங் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் வேரியஸ் செக்டர்ஸ், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம் இல்லை கார்ப்பரேட் கவர்மெண்ட்டாக. த 12 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரீசனபிள் ரிட்டர்ன், 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். அதாவது கேபிட்டல் ஆஃப் மார்க்கெட்டில் நம்ம இது பண்ணுறதுனால, ட்ரேட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா 2 ஃபீச்சர்ஸ். ஒன்று வந்து ரீசனபிள் ரிட்டர்ன் கிடைக்கும், இன்னொன்று லிக்விடிட்டி இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வித் டெஃபினைட் இன்சென்டிவ்ஸ் டு த பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ். அதாவது வந்து பீப்புள் தோஸ் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் they will provide. liquidity அப்படின்னாவே நம்ம வந்து automatically it is ஈஸியாக நம்ம வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ திஸ் accelerates capital formation. ஸோ கண்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து இட் வில் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் பெர்மனன்ட் கேபிட்டல். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் மார்க்கெட் ஆர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எனேபிள்ஸ் கம்பெனிஸ் டு ரேஸ். அவங்களுடைய கம்பெனி வந்து அவங்களுடைய கேபிட்டலை பெர்மனெண்ட்டாக என்ன பண்ணிக்கலாம், they can raise. the investors cannot commit their funds for a permanent period but companies require funds. அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து பீரியட்லாம் கிடையாது அவங்க ஃபண்ட்ஸ் கமிட் பண்ணுறது. பட் கம்பெனிஸ் அப்படின்னா அவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக என்னது தே ஆர் இன் நீட் ஆஃப் ஃபண்ட்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு அடுத்தடுத்த வெஞ்சருக்கு போகிறப்ப அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்தால் இட் ரீசால்வ்ஸ் திஸ் ப்ராப்ளம். எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆஃபரிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்டர்ஸ் பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் வைல் பெர்மனன்ட் கேபிட்டல் வித் கம்பெனி ரிமைன்ஸ் அன்அஃபெக்டட். அதாவது செக்யூரிட்டிஸ் வாங்குறது விற்கிறது நடக்கும், அவங்க பெர்மனெண்ட்டாக போட்ட கேபிட்டல் அது வந்து அப்படியே தான் கம்பெனியில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இண்டஸ்ட்ரியல் growth அப்படின்னா the stock exchange is a central market through which the resources are transferred to the industrial sectors of the economy. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம வந்து ட்ரேடிங், அதாவது செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரல் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து சென்ட்ரல் மார்க்கெட் த்ரூ விச் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ். எல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்க்கும் ரிசோர்ஸஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சச் அன் இன்ஸ்டிடியூஷன் என்கரேஜ் பீப்புள் டு இன்வெஸ்ட். நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவ் சேனலில் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை வந்து இட் இஸ் இம்போசிங் வந்து பீப்புளுக்கு ஒரு சேவிங் வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. thus it stimulates industrial growth. ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம முன்ன சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிறது ப்ராப்பராக போச்சு அப்படின்னா தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இட் வில் பி இன் அ ப்ராப்பர் வே. ஸோ பை மொபிலைசிங் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸோட செக்யூரிட்டிஸில் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட். த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட்ஸ் அ சென்ட்ரல் கன்வீனியன்ட் பிளேஸ். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி சென்ட்ரல் பிளேஸ், அங்கே தான் பையர்ஸ் செல்லர்ஸ் எல்லாமே வந்து they can easily purchase and sell securities. easy marketability makes investment in securities. மற்ற அசட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இட் வில் பி ஈஸி. நல்லா மார்க்கெட்டபிலிட்டி மாதிரி, அதாவது இந்த மாதிரி செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் வெல் அண்ட் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. Next one is reliable guide to performance. The capital market serves as a reliable guide to the performance and financial position of corporate and thereby promotes efficiency. அதாவது இட் வில் ஒரு கைடு மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து லிஸ்டட் ஆகிருக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். அப்போ அது ஒரு கைட் மாதிரி ஃபினான்ஷியல் கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது, அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அந்த கம்பெனி, இது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். Proper channelization of funds அப்படின்னம்னா the prevailing market price of a security and relative yield are the guiding factors for the people to channelize their funds in particular company. அதாவது அந்த மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு செக்யூரிட்டிக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதிலிருந்து எவ்வளோ ஈல்ட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பீப்புளை வந்து கைட் பண்ணுறதுக்கு இட் இஸ் ப்ராப்பர் சேனல். அதே மாதிரி பீப்புள் அவங்களுடைய ஃபண்ட்ஸை ப்ராப்பராக ஒரு கம்பெனியினுடைய செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திஸ் என்ஷூர்ஸ் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை பீப்புள் வந்து ப்ராப்பர் வேல தே கேன் யூட்டிலைஸ். ப்ரொவிஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபங்க்ஷனிங் இந்த கேபிட்டல் மார்க்கெட். அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே வில் பி ஒர்க்கிங். அவங்க வந்து நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் டேர்ம் கிராண்ட் ஆஃப் லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் லோன்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ். அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா தட் இஸ் மேனேஜர்ஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, பர்சன் ஹூ மேனேஜஸ் த பிஸ்னஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் த லோன்ஸ் அண்ட் ஆல்சோ அண்டர்ரைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், அசிஸ்டன்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் கம்பெனிஸ், பார்ட்டிசிபேஷன் இன் ஈக்விட்டி கேபிட்டல் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்ட் அட்வைஸும் வந்து தே ஆர் ப்ரொவைடிங். யார் அப்படின்னு பார்த்தா த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே வில் ப்ரொவைட் அ வேரியஸ் கைடிங் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வர்ட் ஏரியாஸ். கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா பேக்வர்ட் ஏரியாஸ் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்வேர்ட் ஏரியாஸ்லையும் எக்கானமி டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க.
ஸோ லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொவைடட் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் பேக்வர்ட் அண்ட் ரூரல் ஏரியாஸ்லையும் வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க ரூரல் ஏரியாஸில் டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபாரின் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மேக் பாசிபிள் டு ஜென்ரேட் ஃபாரின் கேபிட்டல். இந்தியன் ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து இப்போ கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஓவர்சீஸ்லேருந்து இந்த பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்டிஐ மூலமாக, தட் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லிபரலைசேஷன் நிறைய கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் நாட் ஒன்லி பிரிங்ஸ் இன் ஃபாரின் கேபிட்டல் பட் ஆல்சோ ஃபாரின் டெக்னாலஜியும் நம்ம வந்து என்ன கொண்டு வரலாம்னா, நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஃபாரின் டெக்னாலஜியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா தான் இட் வில் பி வெல் அண்ட் குட். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கேபிட்டல் மார்க்கெட் தே ஆர் ப்ரொவைடிங் எ வே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈஸி லிக்விடிட்டி அப்படின்னாவே ஈஸியாக ஒரு அசெட் ஆர் வாட் எவர் இட் இஸ் நம்ம ஈஸியாக கேஷை கன்வெர்ட் பண்ணுறது தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக என்னவா பண்ணிக்கலாம், இட் மே பி கன்வெர்டட் இன்டு கேஷ். கமர்ஷியல் பேங்க்ஸும் வந்து ஆல்சோ அலோவ்ஸ் இன்வெஸ்டர்ஸ் டு வித்ட்ரா their deposits as and when they are in need of funds. ஏன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் கமர்ஷியல் பேங்க்ஸும் உள்ளே இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்போ பணம் தேவை இருக்கோ அப்போல்லாம் வந்து அவங்க ஃபண்ட்ஸை தே கேன் தட் இஸ் ரெக்கவர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வில் மூவ் ஆன் ஃபார் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எவாலுவேஷன் அண்ட் க்ரோத். இந்தியாவில் கேபிட்டல் மார்க்கெட் எப்போ எவாலுவேட் ஆச்சு, what is the growth அப்படிங்கிறத பார்ப்போம். So the period between 1947 and 1973 marked the development of infrastructure for capital market in the period அப்படின்னு பார்த்தோன்னா 1947 and 1973. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் திஸ் பீரியட் நெட்ஒர்க் ஆஃப் டெவலப்மெண்ட் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. யார்னா ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ, யூடிஐ, எஸ்எஃப்சிஎஸ் அண்ட் ஐடிசிஎஸ் இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தாங்க. ஸோ தீஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸ்ட்ரென்தன், இவங்கெல்லாம் மூலியமாக தான் கேபிட்டல் மார்க்கெட் வாஸ் பீங் ஸ்ட்ரென்தன். டியூரிங் த பீரியட் பிட்வீன் 1980 and 1992 டிபெஞ்சர் எமர்ஜ் as a powerful instrument of resource mobilization. ப்ரைமரி மார்க்கெட்டில் ரிசோர்ஸ் அதிகமாக மொபிலைஸ் பண்ணுறதுக்கு டிபெஞ்சர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தட் இஸ் பாண்ட்ஸ், டிபெஞ்சர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ வந்து ப்ரைமரி மார்க்கெட்டுக்குள்ளே, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ வந்து டிபெஞ்சர்ஸ் ஆர் எமர்ஜிங் அஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது. இந்த பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸ் வேறு இன்ட்ரடியூஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸ் உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க. தெர் வாஸ் அ மொமெண்டஸ் க்ரோத், செகண்டரி மார்க்கெட்டில் நிறைய க்ரோத் ஆச்சு. அப்போ செபி எமர்ஜ் அஸ் அன் எஃபெக்டிவ், இவங்க எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது தான் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி. ஓகே, ஃபார் ப்ரைமரி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, செகண்டரி மார்க்கெட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்க எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு எஃபெக்டிவாக பண்ணுறது செபி. அண்ட் ஆஃபர்ட் அ மெஷர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் டு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் அந்த செக்யூரிட்டிஸ் எந்த லாஸ்க்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நியூ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சச் அஸ் கிரெடிட் ரேட்டிங் இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. A number of committees were constituted in order to suggest measures. நிறைய ரீவாம் பண்ணுறதுக்கு, ரீஸ்ட்ரக்சர் ஒர்க்கிங், செகண்டரி மார்க்கெட் எப்படியெல்லாம் பண்ணணும், ப்ரைமரி மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய கமிட்டிஸ் எல்லாம் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. சம் ஆஃப் தீஸ் கமிட்டிஸ் என்னென்னு பார்த்தா, கமிட்டி ஆன் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒர்க்கிங் குரூப் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டடி குரூப் ஃபார் கைட்லைன்ஸ் ரிலேட்டிங் டு வேல்யூவேஷன் அண்ட் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹை பவர்ட் ஸ்டடி குரூப் இது என்னென்னா நியூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் தென் கமிட்டி ஆன் ட்ரேடிங் இன் பப்ளிக் செக்டர் பாண்ட்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயும் வந்து கமிட்டிஸ் தனித்தனியாக ஒவ்வொரு இதையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கப்புறமா நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பித்தாங்க. யாருன்னு பார்த்தோன்னா எ நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, எதுக்குன்னா கிரெடிட் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரீஸினுடைய நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்கு. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் இன் கேபிட்டல் ஃபினான்சிங் அப்படின்னா, வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா அ ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி ஃபினான்சிங் டிசைன் எஸ்பெஷல் ஃபண்டிங் நியூ இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். நியூவாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, இல்லை வந்துட்டு அவங்க இனோவேட்டிவ் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கம்பெனியை ஒரு இனோவேட்டிவாக புதுசாக இன்வென்ட் பண்ணி ஏதோ ஒரு ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் பிரிங் இன் டு ஃபோர்ஸ் த ஹை டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் கன்வெர்டட் இன்டு கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். நல்லா ஹை டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. மெனி ஸ்பெஷலைஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் ப்ரொமோட்டட். இதில் பார்த்தோன்னா தி இன்க்ளூட் ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎஃப்சிஐ, வெஞ்சர் ஃபண்ட் ஆஃப் ஐடிபிஐ, எஸ்ஐடிபிஐ, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிடிஐசிஐ, இவங்க எல்லாருமே வந்து தே ஹாவ் பீன் இன் த வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது இஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம இதிலெல்லாம் பார்ப்பீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம். இவங்களும் வந்துட்டு என்னென்னா ஃபார் சேனலைசிங் சேவிங்ஸ் ஆஃப் சின்ன இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை ஒரு ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் த ஃபண்ட்ஸ் பூல்டு ஃப்ரம் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிவ்ஸ் them the benefit of diversified investment portfolio and ரீசனபிள் ரிட்டர்ன். அவங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. அது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறது. ஓகே,
ஸோ இதில் பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் லைக் எல்ஐசி யூடிஐ இவங்கெல்லாம் வந்து பிசைட்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் இவங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சச்சஸ் எஸ்பிஐ கனரா பேங்க் ஒரு கேரிங் ஓட்டு இவங்களும் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹை ரிட்டர்ன், ஈஸியாக லிக்விடிட்டி கன்வெர்டட் இன்டு கேஷ், சேஃப்டி அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் வெர்பை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அக்கமடேஷன் ஆன் த பேஸ் ஆஃப் அசைன்மெண்ட் சேல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ். அதாவது ஃபேக்டரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து இவ்வளோ ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குது, ஸோ அதை நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம அவுட் சோர்சிங்கில் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் 11th தட் இஸ் அவுட் சோர்சிங்கில் பார்த்தோன்னா நம்மளுடைய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் அதாவது மெயின் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் அந்த கம்பெனி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற ஒர்க்கெல்லாம் ஒரு அவுட் சோர்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க அதை ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. த சேம் திங் ஃபேக்டரிங். ஃபேக்டரிங் என்ன இங்கே வந்து என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இது ஃபேக்டரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்க்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரிசீவ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ த ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன் கலெக்ட் த புக் டெப்ஸ் ஃபார் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் கிளையன்ஸ். அவங்க கிளையன்ஸுடைய கிளையன்ஸ்க்கு பதிலாக இவங்க வந்து அதை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சம் ஆஃப் த ஃபேக்டரிங் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்தியாவில் பார்த்தோன்னா எஸ்பிஐ ஃபேக்டர்ஸ் கமர்ஷியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட், சப்சிடியரி ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கேன் பேங்க் ஃபேக்டர்ஸ் லிமிடெட், சப்சிடியரி ஆஃப் கனரா பேங்க். ஸோ இதெல்லாம் வந்து சப்சிடரி பேங்க்ஸ். கனரா பேங்க்கோட சப்சிடரி பேங்க்ஸ் அப்படின்னா இவங்க வந்து பேங்க்ஸே வந்து இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அவங்க பேங்க்ஸே சில பேங்க்ஸ் வந்து இந்த மாதிரி சப்சிடரி பேங்க் வச்சா அந்த சப்சிடரி பேங்க் வந்து அவங்களுக்கு வர வேண்டிய அந்த வரவுகள் இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, தட் இஸ் ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஒன் ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, OTCEI. OTCEI அப்படிங்கிறது என்னென்னா was set up by a premier financial institution to allow the trading securities electronic counters-ல country ஃபுல்லாக electronic counters-ல பண்ணுறது. It addresses some specific problems of both investors and medium size companies. இவங்களோட இதுக்காக some of the greatest strength என்ன அப்படின்னு பார்த்தோம்னா transparency, transaction ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், quick டீலிங்ஸ் ஈஸியாக பண்ண முடியும், fast settlements and better liquidity. இதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜஸ். அதாவது டீலிங்ஸ் ப்ராப்பராக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், செட்டில்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவும் பண்ணிடலாம், அண்ட் ஆல்சோ லிக்விடிட்டி ஈஸியாக வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் OTCEI. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, NSEI. இது வந்து 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, மாடல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்சினுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா நேஷன் வைட் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸ், ஸ்கிரிப்ட்லெஸ் ஃப்ளோர்லெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட்லெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே எலக்ட்ரானிக் மீடியாவில் பண்ணுறது. எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து அலோ ஃபார் அன் எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக செக்யூரிட்டி ட்ரேடிங்கில் வந்து எல்லாமே வந்து என்னது ஸ்கிரிப்ட்லெஸ்னாலும் ஃப்ளோர்லெஸ்னாலும் ஆல் த செக்யூரிட்டிஸ் ட்ரேடிங் எல்லாமே இதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் நடக்கும், வித்தவுட் பேப்பர் ஃபார்மேட் இல்லாமல். ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம். ஸோ இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ட்ரேட் கம்பேரிசன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் விச் ப்ரிஸ்கிரைப்ஸ் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் எப்படி வந்து ட்ரேடு கான்ட்ராக்ட்லாம் நடக்குது, கண்டிஷன்ஸ் எப்படி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கைடிங். அடுத்து நேஷனல் கிளியரிங் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னா நெட் கேஷ் எவ்வளோ இருக்குது, அதாவது கண்டிப்பாக புரோக்கர் அப்படிங்கிறவங்க வந்து அங்கே இருப்பாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவங்க கையில் எவ்வளோ நெட் கேஷ் இருக்குது, அவங்க எவ்வளோ லைபிலிட்டியும் வச்சுருக்காங்க அந்த பர்டிகுலர் டேட் செட்டில்மெண்ட் டேட்டில் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் நேஷனல் clearing system. Nation depository system na which arranged to provide for the transfer of funds, ownership, அதாவது செக்யூரிட்டிஸை வந்து மாற்றிக்கிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது இன்னொருத்தருக்கு. அது வந்து பேமெண்ட் வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டமில் நடக்கும். சாரி, அந்த டீலிங் இருக்கு இல்லையா, தட் இஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அந்த நேம் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஃபிசிக்கல், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் டீட் அப்படின்னு பேப்பர் ஃபார்மேட்டில் எல்லாமே வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா புக் என்ட்ரி, தட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மேட். டு யூ அண்டர்ஸ்டாண்டா? நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரிஸ். இது வந்து NSDL was set up in the year 1996 for achieving a time-bound dematerialization as well as rematerialization of shares. இதில் dematerialization அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா it is nothing but that is கன்வர்ஷன் ஆஃப் த ஃபிசிக்கல். அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் திங்ஸ் இன்டூ ஃபிசிக்ஸ், அந்த ஷேரை வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இது பண்ணுறது. ரீமெட்டீரியலைசேஷன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து டீமெட்டீரியலைஸ்டு அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபார்மேட், அதாவது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது, அதுதான் இது. ஓகே,
இதில் வந்துட்டு ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் SHCIL அப்படிங்கிறது வந்துட்டு ஆஃப் இந்தியா வந்து எய்ம்ஸ் அவங்களுடைய மெயின் எய்ம் என்னன்னா சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் தேவர் இந்த சென்ட்ரல் பொசிஷன். The corporation also takes up the administration of clearing functions நேஷனல் லெவலில் அந்த clear function ஆக்டிவிட்டீஸ்லாம் கேரி அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னா abets the foreign exchange trading. abets அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நத்திங் பட் என்கரேஜிங் சம்மன் டு டூ சம் ராங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு க்ரைம் அந்த மாதிரி கமிட் பண்ணுறது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட் இன் த வேர்ல்ட் வித் அன் ஆவரேஜ் ட்ரேடட் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 5 trillion per day. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த கரன்சிஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் எனி இண்டிவிஜுவலாக இருந்தாலும் கம்பெனி கண்ட்ரி அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எந்த கண்ட்ரிஸ் வேணாலும் உங்களுக்கு வருவாங்க. கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பிரைமரி ப்ராடக்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் 50 மேஜர் கமாடிட்டி மார்க்கெட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா ஹாட் கமாடிட்டிஸ், சாஃப்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட். கமாடிட்டிஸ் ஒரு காமன்லி இதில் வந்து ஃபிசிக்கல் பர்ச்சேஸ் நடக்கும். ஓகே, எலக்ட்ரானிக் வைஸ் இல்லாமல். இதில் வந்து ஹாட் கமாடிட்டிஸ்ன்னு பார்த்தா ரா மெட்டீரியல்ஸ் டிப்பிக்கலி மைண்டு, கோல்டு, ஆயில், ரப்பர், அயன் அண்ட் ஓர் இது இந்த மாதிரியான கமாடிட்டிஸ் வந்து ட்ரேட் நடக்கும். சாஃப்ட் கமாடிட்டிஸ் அப்படிங்கிற டிப்பிக்கலி க்ரோன் அக்ரிகல்ச்சர் பிரைமரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கல, வீட், காஃபி, சுகர், காட்டன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரேடிங் வில் பி ஹேப்பன்டா. நெக்ஸ்ட் ஃபைனலி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவ் பண்ணுறது தட் இஸ் ஃபியூச்சர் கார். ஓகே, so derivatives market facilitates the trading in financial instruments such as future contracts and options used to help control financial risk. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி, அப்போ வந்து அவங்க அப்போ தெரிய இதே வந்து எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்துட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணாங்க. ஃப்யூச்சரில் அவங்க அந்த ஷேரோட வேல்யூ எப்படி ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது அந்த ஃப்யூச்சர் ஆப்ஷன் ஃப்யூச்சர் கான்ட்ராக்டை பற்றி சொல்கிறது தான் என்னது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். ஓகே, அதாவது அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஃபியூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த கம்பெனியோட ஷேர்னால் உங்கள் ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னு அந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்யூச்சரில் உங்கள் ஷேரோட வேல்யூ எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. ஓகே, த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் derive their value mostly from the value of an underlying asset that can என்ன ஃபார்முலா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமோடிட்டிஸ், கரன்சி இல்லை மார்ட்கேஜஸ். ஓகே, இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். பட் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னாவே derive the value of the asset, அதாவது அந்த ஃப்யூச்சர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டா. ஸோ வித் திஸ் we are completing with the 5th chapter, that is unit 2ல ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் that is 5th chapter வந்து கேபிட்டல் மார்க்கெட் இது வந்து we have completed. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறதும் வந்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு பார்ட். பட் இங்கே வந்து லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக டீல் பண்ணுவோம் பிட்வீன் த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். யாருக்கு சர்ப்ளஸாக இருக்கோ அவங்கக்கிட்ட இருந்து யாருக்கு டெபிசிட்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we will issue. Okay, so with this we are completing with our 5th chapter.